ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் சனிக்கிழமை என்ன காலையிலேருந்து மதியம் வரை என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல் சாம்பார் போட்டுக்கலாம். 50 சிறுபருப்பு, 50 துவரம் பருப்பு, 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம். தேவையான மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கினேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதோட குக்கரில் விசில் போட்டுக்கலாம். அதோடு காயும் தாளித்து முருங்காய் கத்திரிக்காய் கழுவி கட் பண்ணி வச்சு அதையும் தாளிப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கடலெண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா தேவைக்கேற்ப போட்டு கட் பண்ணி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா பொரிய விட்டு அதோட கத்திரிக்காய் முருங்காய் அறுத்து கழுவி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சிம்பிளான ரெசிபி, பேச்சுலர்ந்து பிகினர் வரையிலுமே செய்திடலாம், ஈஸியாக இருக்கும். எல்லா காய்கறிகளும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 50% அந்த எண்ணெயிலே வதங்கிடணும், காய் வெந்துடணும். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கணும், நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப. விசிலும் 3-4 விசிலும் விட்டாச்சு. நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கொதி விடுங்க. நல்லா கொதிச்ச உடனே அதோட குக்கரும் விசில் போயாச்சு. நல்லா பூ மாதிரி வெந்தாச்சு. பருப்பும் நல்லா கரண்டியாலே கிளறி விட்டாலே போதும். அதோடு அந்த காய்கறியிலே சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கின்னு புளி லைட்டாக சேர்த்துக்கலாம். அதோடு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இறக்குற ஸ்டேஜில் நல்லா கிளறி விடுங்க. அதோடு பச்சை அரிசி பொங்கல், காலைல டிஃபனுக்கு பொங்கல் சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் பச்சை அரிசி, 1 டம்ளர் சிறுபருப்பு போட்டு நல்லா 3-4 வாரம் கழுவி தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி கல் உப்பு போட்டு நல்லா விசில் விட்டுக்கலாம், பருப்பு வச்ச குக்கர்லேயே. அதோட காலைல காப்பி பாலை நல்லா சுண்டை காய்ச்சிக்கின்னு தேவையேற்ப நாட்டு சக்கரை, தேவைக்கேற்ப காப்பி தூள் சேர்த்துக்கின்னு ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை, 2 ஸ்பூன் காப்பி தூள் சேர்த்துக்கலாம். சன்ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். போக ஃபஸ்ட்டு நம்ம காப்பி ஆற்றி குடிச்சிடலாம். அதோட பீட்ரூட்டை சாப் பண்ணி வச்சுக்கிறேன், வெங்காயத்தையும் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா கழுவி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், முழுசாக. அதோட இந்த கட்டரெல்லாம் நம்ம வெண்டைக்காய் கட் பண்ண மாட்டோம், அதையும் கழுவி வச்சுக்கலாம். நல்லா கழுவி வச்சுக்கணும். முழுசாகவே வெண்டைக்காயை நல்லா கழுவி தண்ணி எடுத்து நம்ம ஒரு 10-15 ஒன்றா சேர்த்து அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம். என் பாப்பா தான் கட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டக்குன்னு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். காய்கறியெல்லாம் பொரியல் செய்ய லேட் ஆகணுன்னா அதெல்லாம் 1 நிமிஷத்துலேயே நம்ம ஹெல்த்தியான காய்கறிகள்லாம் ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம செய்து முடிச்சிடலாம். அதுக்கு இதுமாரி ஒரு 10 வெண்டைக்காய் வச்சு கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பொடியாக வரும், வேலையும் சுலபமாக முடியும். தேவைக்கேற்ப கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ப்ரௌன் கலர் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. ஒரு வெங்காயம் மட்டும் போதும். அதோடு வெண்டைக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாதிரி காய்கறிகள்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்லாம். நம்ம தேவைக்கேற்ப வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குன்னு வதக்கி விடுங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. சாப்பாடும் வெந்தாச்சு. சாப்பாடும் வடிச்சிக்கலாம். அதோட குக்கரும் வந்து நல்லா அந்த பொங்கலும் வெந்தாச்சு. நம்ம அதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். தேவைக்கேற்ப கடலை எண்ணெய், லைட்டாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். பசங்க சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் நெய் ஸ்மெல்லு, அதனால் சேர்த்துக்கல. அதோடு பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள் போட்டு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிட்டு, அதோடு வந்து நம்ம ரெடி பண்ணி குக்கரில் வச்சு பொங்கலை சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விடலாம். பொங்கலும் காலைல டிஃபன் சாப்பிட்டாச்சு. பொங்கல் சாம்பார் வச்சு தேவையான கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, பீட்ரூட் பொரியலுக்கு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பீட்ரூட் பொரியல் ஜூஸியாக இருக்குன்றதுனால ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அதோடு பீட்ரூட்டை வந்து சாப் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி செய்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும், அதனால தான் அது மாதிரி சேர்த்துக்கிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்குன்னு வதக்கி விடுங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போதும். லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். அது கொதிக்க விட்டாச்சு. நல்லா தண்ணி சுண்டோன்னே இறக்கிடலாம். இப்போ வந்து பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அதோட அப்பளம் பொரிச்சிக்கலாம். தேவையான கடலை எண்ணெய் ஊற்றிக்கின்னு கலர் அப்பளம் தான் பசங்களுக்கு பிடிக்குன்றதுனால கலர் அப்பளம் தான் வந்து வறுத்தேன். மைல்டான கலர் அப்பளம் தான் இது. நல்லா தேவைக்கு ஏற்ப சுட சாதம், முருங்கீரை பொரியல், பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், சாம்பார் காலைல பொங்கல்லையும் வச்சு சாம்பார் சாப்பிட்டாச்சு. மீதிங்கிற சாம்பார் வந்து லஞ்சுக்கு வச்சுக்கலான்னு சாம்பார் முருங்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார், லெமன் ஊறுகாய், தயிர், அப்பளம், தயிர். வாங்க சாப்பிட்லாம். அந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக வந்து காஃபி, பஜ்ஜி, ரெடிமேட் பஜ்ஜி மாவு தான் வாங்கினோம். மிளகா இருந்ததுனால மிளகா வந்து 2 பகுதியாக கட் பண்ணிக்கின்னு நல்லா கழுவிட்டு முழுசாக 2ஆக கட் பண்ணிக்கின்னு மிளகாவை சக்தி பஜ்ஜி மாவு தான் போட்டுக்கிறேன். பஜ்ஜி மாவு பாக்கெட்டை அப்படியே கொட்டிக்கலாம். ஒரு பாக்கெட்டு எனக்கு செலவாச்சு 1/2 கிலோ. தேவையானாலும் லைட்டாக அந்த மொறுமொறுப்பு தன்மைக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கின்னு நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி இதுவாக வந்து
தொட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியான முறையில் பிசைஞ்சிக்கலாம். வாழைக்காவும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். மிளகாவும் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். சீவி வச்சுக்கிறேன். முதல்ல மிளகா போட்டுக்கலாம். மிளகா பச்சும் குக்காய்ச்சி எடுத்துடலாம். நம்ம ஆசைப்படுற நேரத்தில் வந்து வீட்டிலே நம்ம செய்து சாப்பிட்லாம் ஹெல்த்தியாக. மிச்சம் இருக்கிற மாவில் வந்து வாழைக்காவும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா புசு புசுன்னு வாழைக்காய் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. காஃபி பஜ்ஜி ஈவினிங் ஸ்நாக்ஸோடு முடிச்சாச்சு. பாய்.